இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல கென்யா அப்படின்ற ஒரு நாட்டை காட்டுறாங்க. இந்தியாவுல தப்பிச்சு போன ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி இந்த நாட்டில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுல இருக்கிற உளவுத்துறைக்கு ஒரு தகவல் வருது. இந்த தீவிரவாதியான ராஜீவ் மோகனை பிடிக்கிறதுக்காக இந்தியாவுல ஒரு டீம் கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு மொத்த நியூஸ் மீடியாவும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துல தான் கென்யால ஒரு பாலைவனத்துல ஒரு ட்ரெயின் ஒன்னு போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்ல தான் அந்த ராஜீவ் மோகன் ஒரு மிகப்பெரிய பாம்பை தயாரிக்க யுரேனியம் கெமிக்கல் லெவல் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சயின்டிஸ்டும் இந்த யுரேனியம் கெமிக்கல் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அது எப்படி டூப்ளிகேட் ஆக முடியும் அப்படின்னு. அப்பதான் அந்த ராஜீவ் மோகன் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த யுரேனியம் கெமிக்கல் டூப்ளிகேட் கிடையாது, இப்ப வந்திருக்க சயின்டிஸ்ட் தான் டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும் போதுதான் அந்த கெமிக்கலை செக் பண்ண வந்த சயின்டிஸ்ட் வேற யாருமே கிடையாது, தளபதி விஜய் தான். அந்த இடத்துக்கு அவர் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்காரு. சோ அதனாலதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த தீவிரவாதி மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். சரி, விஜய்க்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாமே பிடிக்கிறது தான் இவரோட வேலை. தீவிரவாதிகள் தடுப்பு பிரிவுல இவர் ஒரு ஏஜென்ட்டா இருக்காரு. அதே போல இதே டெரரிசம் டீம்ல இருக்கிறவங்க தான் பிரபுதேவாவும் பிரசாந்தும். இப்போ இவங்களோட டீம் தான் இந்தியாவில தப்பிச்சு வந்த ராஜ்மோகன் அப்படின்ற ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக கென்யாவுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் தான் டெரரிசம் டீமுக்கும் விஜய்க்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியாச்சும் அந்த தீவிரவாதியை அழிக்கணும் அப்படின்னு பிரபுதேவாவும் பிரசாந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ட்ரெயின்ல பாம்பை செட் பண்றாங்க. அந்த பாம் மட்டும் வெடிச்சு அந்த தீவிரவாதியும் அவன் தயாரிச்சு வச்சிருந்த வெடிகுண்டு எல்லாமே அழிஞ்சு போயிடும். சோ அதனால பாம்பை செட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க. இப்போ நீ இருக்கிற ட்ரெயின்ல நாங்க பாம்பை செட் பண்ணிருக்கோம், அங்க இருந்து தப்பிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க. விஜயும் எப்படியாச்சும் அங்கிருந்து தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது ட்ரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு பெட்டியும் பாம்பால வெடிக்குது. சோ ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த ட்ரெயின்ல இருந்த ராஜ்மோகன் தீவிரவாதி அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதால அங்கேயே இறந்துடுறான். சோ விஜயும் அவங்க டீமும் இந்த மிஷனை கம்ப்ளீட்டா சக்சஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்மோகன் தீவிரவாதி இறந்துடுறான். இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு டெல்லியை காட்டுறாங்க. டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு கிளப்ல நம்ம ஹீரோவும் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மிஷனை கம்ப்ளீட்டா சக்சஸ் பண்ணதால ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ அதனால அவங்க வைஃப் ஸ்னேகா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. ஹீரோக்கு 5 வயசுல ஒரு பையனும் வேற இருக்கான். சோ கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்டாட்டி 5 வயசு பையன் அப்படின்னு கொஞ்சம் கூட லைஃபை பத்தி கவலையே படாம ஹீரோ சரகடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. சோ அதனால அவங்க வைஃப் ஸ்னேகாக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம கர்ப்பமான டைம்ல ஹீரோ தான் அவங்க வைஃபை பத்திரமா பாத்துக்கணும். ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அடிக்கடி வெளியூருக்கு போறது, ஓவரா ட்ரிங்க் பண்றது, போனை சுவிட்ச் ஆஃப் பண்றது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டே இருக்காரு விஜய். சோ இதனால ஸ்னேகாக்கு சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை விஜய்க்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க. சோ அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸான பிரபுதேவாக்கும் பிரசாந்துக்கும் கால் பண்ணி நேத்து நைட் இவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ரெண்டு பேருமே மாறி மாறி போய் தான் சொல்றாங்க. இங்க தான் என் புருஷனுக்கு வேற ஒருத்தி கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்துல இருந்த ஸ்னேகா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இவன் வேற ஒரு பொண்ணை வச்சிருக்கான் அப்படின்னு. உடனே ஸ்னேகாவும் இது வேலைக்காவது, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு பிரபுதேவாவையும் பிரசாந்தையும் பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க. விஜயும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஐயோ எனக்கு வேற எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்லாம நான் ஒன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு. ஆனா ஸ்னேகா அதை கேட்கற மாதிரியே இல்ல. சரி வேற வழியே தெரியல, இப்ப நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு இத்தனை நாளா நான் உங்ககிட்ட நான் என்னதான் உண்மையாகவே வேலை செய்யறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை, இப்ப சொல்றேன் நான் ஒரு ராய் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. ஆனா ஸ்னேகா அதை நம்பவே இல்லை. நீங்களாவது ராய் ஏஜென்ட் ஆவது உண்மையை சொல்லுங்க, எந்த பொண்ணோட தொடர்புல இருக்கீங்க அப்படின்னு. விஜய்க்கு வேற வழியே தெரியல, என்னடா உண்மையை சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு, பொய்ய சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு, சரி நம்ம பிளேட்டை திருப்பி போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு விஜயோட பாஸ் அடுத்த மிஷினுக்காக தாய்லாந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆனா உடனே விஜய் நான் இத்தனை நாளா ஏன் தெரியுமா பிஸியா இருந்தேன், நம்ம செகண்ட் ஹனிமூன் போக போறோம், சோ அதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இத்தனை நாளா பிஸியாவே இருந்தேன், அடுத்த வாரமே நம்ம குடும்பத்தோட தாய்லாந்துக்கு டூர் போக போறோம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது அவரோட பாஸ் விஜயும் அவர் டீமையும் தாய்லாந்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே விஜய் நம்ம தாய்லாந்துக்கு ஃபேமிலி ட்ரிப் போக போறோம் அப்படின்னு தான் ஒய்ஃபை எப்படியாச்சும் சமாளிக்கணுமே அப்படின்னு இந்த விஷயத்தை அப்படியே மாத்தி சொல்லிடுறாரு. சோ அடுத்த வாரமே விஜயும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே தாய்லாந்துக்கு குடும்பத்தோட ட்ரிப்புக்கு கிளம்பி போறாங்க. அங்க போன உடனே 2-3 நாள் எல்லாமே சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நாள் பாஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது, நம்ம மிஷினை ஆன் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் ஃபேமிலி கூட தாய்லாண்டை சுத்தி பார்த்துட்டு இருந்த விஜய் இப்ப மிஷின் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவருடைய வேலையை அவர் ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அங்க இருக்கிற சீக்ரெட் கோட எடுக்கணும், இதுதான் அந்த மிஷினோட ப்ராஜெக்ட். சோ விஜய் எப்படியும் அந்த சீக்ரெட் கோட வெற்றிகரமா எடுத்து முடிச்சிடறாரு. ஆனா அங்கிருந்து அவர் கிளம்பும் போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாமே பாத்துறாங்க. இவன் யாரா புதுசா இருக்கான் அப்படின்னு விஜயை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பேராஷூட் மூலியமா குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சிடறாரு. ஒரு வழியா மிஷினையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சரி நம்ம வந்த ஒர்க்கை முடிச்சாச்சு, ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணியாச்சு, ஒர்க்கையும் மெயின்டைன் பண்ணியாச்சு. அதோட ஸ்னேகாக்கு இப்ப டெலிவரி டைம் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. சோ நம்ம இந்தியா கிளம்பி போகலாம் அப்படின்னு விஜயும் ஸ்னேகா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப கார்ல இவங்க சின்னதா ஒரு ஸ்மால் ட்ரிப் போகும்போது அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா யாரோ துப்பாக்கில இருந்து பின்னாடி சுட ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு புரிஞ்சு போச்சு, அந்த செக்யூரிட்டி கூட நம்ம எடுத்ததால பிரச்சனை அதிகமா இருக்கும் போல, சோ அதனால அவங்களோட ஆட்கள் தான் பிடிக்க பாக்குறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். அதோட கார்ல ஒய்ஃப் வேற இருக்கா, சோ எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு கார் ரொம்ப வேகமா ஓட்டுறாரு.
சொல்றாரு. ஸ்னேகாக்கு ஒன்னும் புரியல. அவங்க யாரு நம்மள ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. விஜய் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் உனக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு காரை ரொம்ப வேகமா ஓட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கார் ஆஃப் ஆகி அங்கேயே நின்றுது. சோ பின்னாடி அந்த ஆட்களும் துரத்திக்கிட்டே வராங்க. வேற வழியில தப்பிச்சு தான் ஓடி ஆகணும் அப்படின்னு அவர் ஒய்ஃபையும் அவரோட 5 வயசு பையனும் கூட்டிட்டு அங்க இருக்கிற தெருக்கல்ல ஓடுறாரு. எப்படியாச்சும் இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு. ஸ்னேகா பிரெக்னெண்டா இருக்கிறதால அவங்களால ஓட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல, எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஓரமா ஒரு கடையில விஜய் உட்கார வைக்கிறாரு. சோ அவரோட ஃபேமிலியா சேஃபா ஒரு இடத்துல வச்ச பார்த்தா அவரோட ஆட்டமே ஆரம்பிக்குது. யாரா நீங்க, இதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு வந்தவங்கள விஜய் பயங்கரமா போட்டு அடிச்சு நொறுக்குறாரு. அதோட இப்ப மிஷின் வந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. கரெக்ட் டைம்னு பார்த்து விஜயோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து ஃபேமிலியை சேவ் பண்ணிடுறாங்க. அதோட ஸ்னேகா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஓடி வந்ததால அவங்களால மூச்சு ரொம்ப விட முடியல. சோ அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. உடனே விஜயும் ஸ்னேகாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. ஆனா ஸ்னேகாக்கு அவங்களோட பிரசவ வலியை விட யார் இவங்கலாம், இவங்க ஏன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அந்த கேள்விக்கு தான் விடை தெரியணும் அப்படின்னு விஜயை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நீ முதல்ல இவங்கலாம் யாருன்னு சொல்லு, அப்படி சொன்னாதான் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருவோம் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. விஜய்க்கு வேற வழியே தெரியல. அன்னைக்கு சொன்னது உண்மைதாமா, நான் ஒரு ராய் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்றாரு. அப்ப நம்பாத ஸ்னேகா இப்ப நம்புறாங்க. அதோட அவர் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு கட்டின பொண்டாட்டி கிட்ட ஒரு விஷயத்த ஒருத்த மறைக்கிறானா அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்னேகாக்கு ரொம்பவே மன வருத்தத்தை ஏற்படுத்துது. சோ அதனால அவ விஜய் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல நீங்க தானே அவங்கள அட்மிட் பண்ணீங்க, நீங்க ஒரு சைன் போடணும் அப்படின்னு சொல்லி விஜய் கீழே கூட்டு போறாங்க. அப்ப அவரோட 5 வயசு பையன், அப்பா என்னால வர முடியல, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அவர் பையனை அங்கேயே ஒரு சோப்பால உட்கார வச்சுட்டு கீழே போய் சைன் போட்டு திரும்பி வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஷாக். அதாவது அவர் பையனை அங்க ஆளை காணோம். பையனை இங்க தானே விட்டுட்டு போனோம், எங்கடா ஆளை காணாம அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடுறாரு. எங்கேயுமே பையனை ஆள் கிடைக்கல. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே வந்து பாக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு என்ன அட்டாக் பண்ண கும்பல் தான் என் பையனை கடத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடய விஜய் இருக்காரு. உடனே அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மொத்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்க, அந்த பையன் எங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற தாய்லாந்து போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் சோபால உட்காந்துட்டு இருந்த அந்த பையனை யாரோ ஒரு ஆன்ட்டி அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கார்ல ஏத்திட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த கார் நம்பர் வச்சு அந்த காரோட அட்ரஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி விஜயும் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது தாய்லாந்துல ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட்ல இதே மாதிரி ஒரு கார் வந்து மாட்டிட்டு இருக்கு. சோ அந்த கார்ல வந்து 2 பாடி இருக்கு, அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து போலீஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. அவரு பயத்தோட அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அப்ப அங்க போய் பார்க்கும்போது தான் அங்க ஒரு சின்ன குழந்தையோட உருவம் தெரியுது. அப்ப கூட அவர் என்னோட குழந்தையே இருக்காதுன்னு சொல்லி நம்பல. ஆனா அந்த குழந்தை ஒரு பேக ஒண்ணு வச்சிருக்கும். அந்த பேக பார்த்த உடனே இது என்னோட குழந்தை தான், சோ அந்த கார் தான் இது அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்மே பண்றாரு. அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கீழே போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சோபாலே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பையனை ஆள காணோம். இப்ப அந்த பையன் செத்து போய் பொணமா கிடக்குறான். அதுவும் ரொம்பவே இரிஞ்ச நிலையில. அவரால் அதை பார்த்துட்டு தாங்கவே முடியல. ரொம்பவே கத்தி கதறி அழுவுறாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னோட ஒய்ஃப் ஸ்னேகா கிட்ட எப்படி இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன், அவ எப்படி இந்த விஷயத்தை தாங்குவான் அப்படின்னு பயத்தோடைய ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. தான் பையன் இறந்துட்டான், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெண் குழந்தை வேற பிறந்திருக்கேன், நான் சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லி விஜய்க்கே சுத்தமா தெரியல. ஸ்னேகாவும் எங்க நம்ம பையனை ஆளக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அப்பதான் ஸ்னேகாக்கு ஒரு விஷயம் புரியுது, என் பையனை நீ ஏதோ பண்ணிட்ட, அப்ப அவன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. சோ தாய்லாந்துக்கு ஒரு மிஷினுக்காக ட்ரிப் வந்த விஜய் தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டாரு. அநியாயமா அவரோட பையனையும் அவர் இழந்துட்டாரு. பையனை இழந்ததால இந்த ஏஜென்ட் வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுறாரு. அப்படி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு சென்னையை காட்டுறாங்க. அந்த சென்னையில ரொம்பவே வயசான நிலையில விஜய் தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் எடுத்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தாதான் அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் அங்க இருக்காங்க. அவரோட பொண்ணு டெய்லிக்கும் காலேஜ்ல டிராப் பண்றது தான் இவரோட வேலையே. அதாவது பையன் இறந்ததால உன்னாலதான் என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி விஜயும் ஸ்னேகாவும் 2 பேருமே பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட இத்தனை நாளா நீ என்னதான் உண்மையான வேலை செய்யற அப்படின்னு சொல்லவும் கிடையாது. உன்னால என் பையனையும் நான் பறி கொடுத்துட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை பண்ணிய ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அவர் பையன் இறந்த பிறகு விஜயோட லைஃப் ரொம்பவே சோகமா மாறுது. அதோட அந்த ஏஜென்ட் வேலையும் அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கு பதிலா பாஸ்போர்ட் ஆபீஸ்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. விஜயோட லைஃபும் ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தான் பிரசாதோட பொண்ணு ஸ்ரீநதிக்கு பிறந்தநாள் வருது. சோ அந்த சமயம் பார்த்து மொத்த ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு கூடுறாங்க. அப்ப பிரபுதேவா ஒரு விஷயத்த சொல்றாரு, எத்தனை நாளைக்குடா நீ இப்படியே முடங்கி கிடப்ப, மெக்சிகோல இருக்கிற இந்தியன் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அங்க போறதுக்கு எல்லாமே பயப்படுறாங்க, நீ வேற ஒரு ராய் ஏஜென்ட்டா முன்னால இருந்திருக்க, அப்ப கண்டிப்பா உன்னால ஹேண்டில் பண்ண முடியும், நீ அங்க போனா உனக்கு ரிலாக்ஸா வேற இருக்கும் அப்படின்னு பிரபுதேவாவும் விஜய மெக்சிகோக்கு கிளம்ப சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. சரி விஜயும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்போம், ஒரு சேஞ்சுக்கு கிளம்பி போய் பாப்போமே அப்படின்னு அவரும் மெக்சிகோக்கு கிளம்பி போறாரு. அங்க போன உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இந்தியாவோட எம்பசிக்கு பயங்கரம் எதிர்பார்க்காங்க. இந்திய
மக்கள் யாருமே இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அங்க ஒரு கலவரம் வெடிக்குது. அங்க இருக்கிற ஆபீசர்ஸை ஏதோ ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்றாங்க. விஜய்க்கு அது தெரிஞ்ச உடனே அந்த கும்பலை எதிர்த்து சண்டை போடுறாரு. அப்போ ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் எங்க மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு விஜய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் கண்ணை பாக்குறதுக்கு இந்த கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய்க்கே ஒரு குழப்பமா தான் இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாஸ்க் கழட்டி பார்க்கும்போது தான் இங்கதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ஷாக்கும் அது மட்டும் இல்லாம ட்விஸ்டுமே. அந்த பையன் பாக்குறதுக்கு அச்சஸ்ல விஜய் மாதிரியே இருக்கான். அதாவது ஒரு குட்டி விஜய் மாதிரியே இருக்கான். விஜய்க்கு பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவன் நம்மள மாதிரியே இருக்கான், நான் சின்ன வயசுல இருந்தா எப்படி இருப்பனோ அதே மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்குமே ஒன்னும் புரியல. அந்த சமயம் பார்த்து அந்த இடத்துல பிரச்சனை அதிகமானதால 2 பேராலையும் ஒருத்தர் பேச முடியாம போயிருது. அப்பதான் விஜய்க்கு ஒரு விஷயமே புரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் தாய்லாந்துல என்னோட பையனை நான் இழந்துட்டேன். இவன் ஏன் என்னோட பையனா இருக்கக்கூடாது, அதோட அவனோட பேகை வச்சு மட்டும்தான் இவன் என்னோட பையனோட உடம்புன்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணேன். வேற எந்த ஒரு எவிடன்ஸும் எனக்கு கிடைக்கல. சோ இவன் கண்டிப்பா என்னோட பையனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுநாளே மறுபடியும் அந்த பையனை அவர் பாக்குறாரு. அந்த குட்டி விஜயை பார்த்த உடனே விஜய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்பதான் அந்த குட்டி விஜய் ஒரு விஷயம் சொல்றாரு, நீ தான் என்னோட அப்பாவா அப்படின்னு. அப்ப அந்த விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். நான் தான் உன்னோட அப்பா, என்ன மன்னிச்சிடுறா, இது வரைக்குமே நீ உயிரோட இருப்பேன்னு கூட நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல, தப்பு இல்லாம ஏன் மேலதானே என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப சாரி கேட்கிறாரு. அந்த குட்டி விஜயும் சரி விடுப்பா பாத்துக்கலாம், நம்ம 2 பேரும் பிரியணும் அப்படின்றதா விதி அப்படின்னு ரொம்ப ஆறுதலாம் பேசுறாரு. உடனே அப்பா விஜயும் கிளம்ப நம்ம இந்தியாவுக்கு திரும்பி போகலாம், இங்க இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த குட்டி விஜயும் இங்க இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து, என்னால இங்க இருந்து எங்கேயும் வர முடியாது, என்னால அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எவனோ ஒருத்தன் அங்க இருக்கிற அப்பா பையனை 2 பேருமே சுட பாக்குறான். உடனே அப்பாவும் எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்ப 2 பேருமே ஒரே பைக்ல உட்கார்ந்து அங்க இருக்கிற லோக்கல் மெக்சிகோ கேங்கோட ஃபைட் பண்ணி எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து பிரசாந்த் தான் வந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இறந்து போனதா நினைச்சிருந்தேன், என்னோட பையன் திருப்பி கிடைச்சிட்டான், உடனே இந்த விஷயத்தை என்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஸ்னேகா கிட்ட விஜய் ஆசையா சொல்ல வராரு. ஆனா ஸ்னேகா அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இவன் பாக்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கு. ஆனா அப்பதான் ஸ்னேகாவும் என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப அவன் எனக்கு திரும்பி கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா இப்ப விஜயும் ஸ்னேகாவும் 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் ஸ்னேகா அவங்க பையன் பொண்ணு அப்படின்னு ஒரு அழகான ஃபேமிலியா அவங்க மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தோம், அவங்க இப்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் இறந்து போனதான் நினைச்சிட்டு இருந்த அவங்க பையன் திரும்பி கிடைச்சதால அது மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா விஜயும் ரொம்ப நிம்மதியா இருக்கு, என் பையன் எனக்கு திருப்பி கிடைச்சிட்டான், இது போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்காரு. அப்ப விஜய் கிட்ட இருந்து அவரோட ஏஜென்ட்டான பாஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், உடனே வா அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. சோ அங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பாஸை ஹெல்மெட் போட்ட எவனோ ஒருத்தன் கொல்ல முயற்சி பண்றான். உடனே விஜய்க்கு இதை இன்ஃபார்ம் பண்றாரு, எவனோ என்ன கொல்ல முயற்சி பண்றான், அதுக்குள்ள உன நான் பார்த்தாகணும் அப்படின்னு. விஜய்க்கும் அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியல. அப்பதான் போன் பேசிட்டே இருக்கும்போது மெட்ரோவோட ட்ரெயின் சத்தம் கேக்குது. ஒருவேளை அவர் மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் இருப்பாரா அப்படின்னு விஜய் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் பார்க்கும்போது தான் அந்த பாஸும் அந்த ஹெல்மெட் போட்டவனும் அங்க இருக்கான். எதுக்காக ஹெல்மெட் போட்டவன் அந்த பாஸை துரத்தணும், அது மட்டும் இல்லாம அந்த பாஸை ஏன் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னு விஜய்க்கும் ஒன்னும் புரியல, அந்த பாஸுக்கும் எதுவுமே தெரியல. அப்ப விஜய்க்கும் அந்த ஹெல்மெட் போட்டவனுக்கு பயங்கரமா சண்டை நடக்குது. சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த ஹெல்மெட் போட்டவன் பாஸை கத்தியால குத்திடுறான். அவர் ஒரு ரத்த வெள்ளத்துல அங்கே இறந்துறாரு. விஜயால அதை தாங்கவே முடியல, தன் கண்ணு முன்னாடியே தன்னோட பாஸை பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு அந்த ஹெல்மெட் போட்டவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனும் மிஸ் ஆயிடுறான். அப்படி யாரதான் அந்த ஹெல்மெட் போட்டவன் எப்படி சம்பந்தமே இல்லாம பாஸை கொலை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் இவனுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இங்கதான் அந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட், அந்த ஹெல்மெட் போட்டவன் யாருமே கிடையாது, இத்தனை நாள் வரைக்கும் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தன்னோட பையன் குட்டி விஜய் தான் இப்ப ஹெல்மெட் போட்டுட்டு வந்து பாஸை கொலை பண்ணியிருக்காரு. இதுக்காக குட்டி விஜய் இந்த பாஸை கொலை பண்ணணும், அந்த குட்டி விஜய்க்கு பாஸுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம், உண்மையாலுமே அந்த குட்டி விஜய் நல்லவரா இல்லையா அப்படின்னு இந்த படத்தோட இன்டர்வியூல இங்கதான் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸோட இந்த படத்தை இன்னுமே ஸ்டார்ட் பண்றாங்க. சோ குட்டி விஜய் எதுக்காக பாஸை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது ஆரம்பத்துல கென்யாவுல ஒரு ராஜு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிய பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாத்தையும் சாகடிச்சிருப்பாரு விஜய். அந்த ட்ரெயின்ல அந்த தீவிரவாதியோட ஃபேமிலி இருந்திருக்கும், அதாவது அந்த தீவிரவாதியோட மனைவிகளும் குழந்தைகளும் அதே ட்ரெயின்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த ட்ரெயின்ல இருக்கிற பாம்பு வெடிச்சதால அவங்க எல்லாமே இறந்துடுறாங்க. ஆனா அந்த தீவிரவாதி மட்டும் தப்பிச்சிடறான். சோ எனக்கு நடந்த அதே வேதனையை நான் விஜய்க்கும் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி அங்க ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சவர் தான் அவரு. படிப்படியா விஜயை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தாய்லாந்துல அவர் ஒரு ட்ரிப் போனதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே விஜயோட பையனை கடத்தி வச்சுக்கிட்டே அவர் பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராமாவை அவர் பிளே பண்றாரு. அதோட அந்த பையனை பையனான்னு சொல்லி காட்டி விஜயோட பையனை அந்த ராஜு தீவிரவாதி கடத்தி அவரோட புள்ளியாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு யார் என்னோட உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி ஞாபகத்திலும் எல்லாம் எதுவுமே தெரியல. சோ ராஜு தீவிரவாதி தான் என்னோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லி அவனும் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டே அவனும் வளர்ந்துகிட்டே வரான்.
ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ராஜீவ் தீவிரவாதி ஒரு உண்மையை சொல்றான். நான் உன்னோட உண்மையான அப்பா கிடையாது, வேற ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் தான் என்னோட குடும்ப சாவுக்கு காரணமா இருந்தவன் அப்படின்னு அந்த குட்டி விஜய் கிட்ட சொல்றான். இருந்தாலும் அந்த குட்டி விஜய் தன்னோட சொந்த அப்பான்னு கூட பார்க்காம நான் அவனை கொலை பண்ணியே தீருவேன், அவன் என்ன சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டான், ஆனா நீ தான் என்ன ஒரு ஆளா மாத்தி என்னை வளர்த்து இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க, நான் உனக்கு தான் விசுவாசமா இருப்பான் அப்படின்னு அந்த குட்டி விஜய் அந்த ராஜீவ் தீவிரவாதி பேச்சை கேட்டுக்கிட்டு சென்னையில இருக்கிற நம்ம அப்பா விஜயை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணி தான் அங்க வந்திருக்காரு. ஆனா இங்க நடந்த விஷயம் எல்லாமே எப்படியோ ஒரு விதத்துல அந்த பாஸுக்கு தெரிய வந்துருது. அந்த பாஸும் எப்படியாச்சும் விஜய் கிட்ட பேசணும், இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் இந்த விஷயம் குட்டி விஜய்க்கு தெரிய வந்துருது. சோ அந்த பாஸ் மட்டும் விஜய் கிட்ட சொன்னார்னா எனக்கு தான் ஆபத்து, எங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு பாஸ கொலை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணும்போது அதே மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு போனை பாஸ் மிஸ் பண்ணிருப்பாரு. அந்த போனை இப்ப காணோம். அந்த போன் மட்டும் கிடைச்சிருந்தா அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அப்பா விஜய்க்கு கன்ஃபார்ம் தெரிய வந்துரும். சோ அதனால குட்டி விஜயும் எப்படியாச்சும் அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த எவிடன்ஸ் இருக்கிற போனும் ஒரு திருடன் கிட்ட மாட்டிக்குது. அப்பா விஜயும் எப்படியா அந்த போனை ட்ராக் பண்ணி அந்த திருடனை புடிச்சிடுறாரு. ஆனா அப்பன்னு பார்த்து குட்டி விஜயும் சேம் ட்ராக் பண்ணி அந்த திருடன் நெருங்க பாக்குறாரு. இப்ப அப்பா விஜய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குட்டி விஜய், இவங்க ரெண்டு பேருமே அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த திருடனும் அப்பா விஜய் கிட்ட தான் போனை கொடுப்பேன், ஏன்னா அவர் சொல்லிடுறாரு நான் ஒரு போலீஸ் அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே அப்பா விஜய்க்கு தெரியாது தன்னோட பையன் தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ மறைமுகமா தான் குட்டி விஜய் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போன் வந்து ஒரு அதிகாரி கிட்ட கிடைச்சிருது. அந்த அதிகாரியா அந்த குட்டி விஜய் கொலை பண்ணிடுறாரு. அந்த போன் யார்கிட்ட தான் இருக்குதோ அது மட்டும் இல்லாம அவரோட ராஜீவ் தீவிரவாதி அப்பாக்கு, அதாவது அவரோட வளர்ப்பு அப்பாக்கு யார் யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவர் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அப்படி வந்தா நான் எவனா இருந்தாலும் கொலை பண்ணுவான் அப்படின்னு அந்த குட்டி விஜயம் எவயமெல்லாம் கையில மாட்டுறானோ எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த திருடன் அப்பா விஜய்க்கு போன் பண்ணி நான் யார்கிட்ட இருந்து அந்த போனை பிட் பாயிட்டு அடிச்சனோ இப்ப அவன் அங்கதான் இருக்கான், நீங்க வந்தீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ ஒன்னு கொடுக்குறாரு. அப்பா விஜய் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் இங்க ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கே. அப்பா விஜய் ஒரு விஷயம் பாக்குறாரு, அங்க நின்றுட்டு இருக்கிறது அவரோட பையன் அப்படின்னு. இத்தனை நாளா யார நல்லவன் நினைச்சனோ, யார் மூலியமா என்னோட வாழ்க்கையை எனக்கு திருப்பி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்பணும், இப்ப அவனே என்னோட நண்பர்கள் என்னோட கூட இருந்தவங்க எல்லாரோட சாவுக்கும் காரணமா இருந்திருக்கான், இவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அப்பா வந்து தன்னோட பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஏன்டா அப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி அப்பா விஜய் கேள்வி கேட்கிறாரு. அப்பதான் அப்பா விஜய்க்கு ஒரு போன் கால் வருது. அது வேற யார்கிட்டயுமே இருந்தும் இல்ல, ராஜீவ் தீவிரவாதி கிட்ட இருந்துதான். இவன் ஆரம்பத்திலே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேனே, இப்ப என்னடா அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பதான் அப்பா விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவன் இன்னும் சாகல, இவன் உயிரோட இருக்கிறதால தான் என் பையன் இப்ப வளர்ந்து வந்து முன்னாடி நின்னு என்னையே கொல்லணும்னு நினைக்கிறான், அப்ப இவன் தான் என்னோட பையனை வளர்த்திருக்கான் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமே அப்பா விஜய்க்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்ப குட்டி விஜயோ ஜெயில இருக்காரு. எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த தீவிரவாதி விஜயோட ஒய்ஃப் ஸ்னேகாவை கடத்தி வச்சுக்கிட்டு என்னோட வளர்ப்பு மகனை விட்டுட்டு இல்லாட்டா அவன் பொண்டாட்டி கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவருக்கு வேற வழியே இல்ல, அந்த பையனை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதோட ஸ்னேகாவையும் இப்ப விஜயும் ரெண்டு பேருமே அந்த தீவிரவாதி கட்டி போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த தீவிரவாதி ஒரு விஷயம் சொல்றான், நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், உனக்கு மிகப்பெரிய ஒரு தேச துரோகி பட்டத்தை கொடுக்க போறேன், நான் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி என்ன நீ எய்ம் பண்ணதால தான் நான் நாடு நாடா ஊர் ஊரா தெரிஞ்சேன். இப்ப ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த ஐபிஎல் மேட்ச் பாக்குற மக்களை நான் பாம்பு வச்சு கொலை பண்ண போறேன், அந்த கொலையோட பழிய ஓமனை தூக்கி போட்டுட்டா அந்த உலகம் முழுக்க நீ தேச துரோகி அப்படின்ற பட்டத்தை உனக்கு வந்துரும், நீயும் நாடு நாடா ஊர் ஊரா என்ன மாதிரி நீ திரிவா அப்படின்னு அந்த ராஜீவ் தீவிரவாதி ஒரு பிளான் ஒண்ணு பண்றாரு. சோ தன்னோட வளர்ப்பு தந்தைக்காக என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த குட்டி விஜயும் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஐபிஎல் மேட்ச்ல ஸ்டேடியத்துல பாம்பு வைக்கிறாரு அந்த குட்டி விஜய். அப்பா விஜயும் எப்படியாச்சும் இது தடுத்தாக்கணும் அப்படின்னு அவரோட ஆளுங்களை ரகசியமா அங்க வர வச்சு அந்த ராஜீவ் கிட்ட இருந்து அவரு தப்பிச்சிடுறாரு. ஒரு வழியா அந்த குட்டி விஜய் எப்படியாச்சும் நிறுத்திட்டு அந்த பாமனை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு குட்டி விஜயோட வளர்ப்பு தந்தைய பிணைய கைதியா வச்சு அவரையே பிளாக்மெயில் பண்றாரு அப்பா விஜய். ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி குட்டி விஜயும் வலிக்கு வராரு. ஆனா அப்பன்னு பார்த்து பாம்பு எல்லாமே செட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த பாம்பு எல்லாமே ஒரு பட்டன் அமுத்தினா எல்லாமே வெடிச்சிரும். அந்த ரிமோட்டும் அப்பா விஜயோட பொண்ணு கிட்ட இருக்கு. குட்டி விஜயும் ரிமோட் தான் தங்கச்சி கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தங்கச்சியும் கூட பார்க்காம அவளையே கொலை பண்ண பாக்குறா. ஆனா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் குட்டி விஜய் தடுக்க பாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல குட்டி விஜய், அப்பா விஜய், அவரோட பொண்ணு இந்த 3 பேத்துக்கும் மாறி மாறி ஃபைட் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல குட்டி விஜய், நீ மட்டும் அந்த ரிமோட்டை கொடுக்கலனா உன் பொண்ணை நான் கொலை பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாம அவரோட சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம கொலை பண்றியடா அப்படின்னு சொல்லி அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தங்கச்சியும் நம்ம உயிரை காப்பாத்தணும்னா அண்ணனாவது மயிராவது அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டு அப்பா விஜயும் கன் எடுத்து குட்டி விஜய ஷூட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல குட்டி விஜயும் இறந்துடுறாரு. ஒரு வழியா அந்த ராஜீவ் தீவிரவாதியோட ஃபேமிலி அந்த ட்ரெயின்ல இருந்ததால அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜயோட பையனை கடத்தி அந்த பையனை தன்னோட வளர்ப்பு பையனா சின்ன வயசுல இருந்து வளர்த்து அந்த பையனே விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டதான் ராஜீவ் தீவிரவாதியோட ஒரு மிகப்பெரிய பிளான். ஆனா அந்த பிளானையும் அப்பா விஜய் முறியடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம், ஏன்னா அந்த பாம்பு அடிச்சு ஐபிஎல் மக்கள் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களும் இறந்துருவாங்க, புள்ளையும் வேணாம்
வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து தன்னோட சொந்த புள்ளையே சுட்டுறாரு அப்பா விஜய். சோ இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தமிழ் சினிமாவில் நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் விஜய்க்காகவும் டைரக்டரும் ஏஐ மூலியமா குட்டி விஜயை மாஃபிங்லாம் பண்ணி கரெக்டா தத்துரூபமா கொண்டு வந்திருக்காரு. சோ பெருசா கதைன்னு ஒன்றும் நோட் பண்ணாம எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். சோ விஜய் நடிப்புல ரிலீஸ் ஆன கோட் படத்தோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.